துவரம் பருப்பு போட்டு இது மாதிரி ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம், சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம். இப்போ துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டேன். கழுவி வச்சுக்கிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதையும் நான் கழுவிட்டு அரிஞ்சு பருப்போடையே இப்போ சேர்த்துக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கிடுவோம். போட்டுக்கிட்டு பெருங்காயம் வந்து நான் கட்டி பெருங்காயம் தான் வச்சுருக்கேன். அந்த பெருங்காயத்தை தேவையான அளவு எடுத்து போட்டுக்கிடுவோம். போட்டு ஒரு 1.5 செம்பு 2 செம்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போது நான் 1 செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் 1 செம்பு தண்ணியும் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றி நல்லா குக்கரில் ஒரு விசில் வந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம வேக விட்டுக்கிடுவோம். இப்போ குக்கர் மூடியை போட்டு வேக விட்டுக்கிடுவோம். உப்பு நம்ம அதிலே சேர்த்துட்டோம்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் வந்து குழந்தைங்க கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதோடு என்ன செய்கிறோன்னா, நம்ம அதை ஃப்ரெஷ்ஷாக பறித்த கத்திரிக்காயும் 2 மாங்காய் இருக்குது, அதை போட்டு ஒரு குழம்பு வச்சுருவோம். இப்போ இந்த கத்திரிக்காய்கள் நம்ம அரைச்சிக்கிடுவோம். பருப்பு வெந்துருச்சு, சவுண்டு வந்துருச்சு. இப்போ குக்கரை திறந்துட்டு கத்திரிக்காயை வந்து கழனி தண்ணியில் தான் நான் அறுத்து போட்டிருக்கேன். மாங்காயும் கழுவி அறுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன செய்யணுன்னா, புளி கொஞ்சோண்டு சும்மா நம்ம புளிப்பு எந்த குழம்புக்குமே புளி ஒரு கொட்டை சேர்த்தோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பருப்பு வெந்து பெருங்காய வாடையெல்லாம் கமன்னு இருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்துருச்சா. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், கத்திரிக்காயும் மாங்காயும் தனியாக வேக போட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த அளவு வெந்தால் போதும். ஏன்னா நம்ம பருப்போடு சேர்த்து போட்டு கொதிக்க விடுவோம்ல, அதனால் தூக்கி இப்போ வெந்து பருப்பு வெங்காயம் தக்காளிலாம் வேக வச்சு வச்சுருக்கோம்ல, பெருங்காயம்லாம் போட்டு அதோடு சேர்த்து ஊற்றிக்கிடுவோம். இதில் வந்து குழம்புக்கு வந்து நான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூனு சாம்பார் தூள் போட்டுக்கிட்டேன். சாம்பார் தூள் போட்டு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ தூக்கி நம்ம பருப்போடு சேர்த்துக்கிடுவோம். நல்லா வாசமாக இருக்குது. வேகவும் பருப்பு வெந்ததும் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போடும்போது நல்லா வாசமாக இருக்குது. இப்போ அதே எண்ணெய் சட்டியிலே நம்ம தாளிப்பை கொடுத்துருவோம். எண்ணெயை ஊற்றி கடல் பருப்பை போட்டுக்கிட்டு 2 கருவேப்பிலையை உருவி போட்டு தாளிச்சாச்சு. இப்போ குக்கரில் நான் வந்து சாதமும் வச்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டான சாம்பார் தான் இது. நீங்கள் வச்சு சாப்பிடுங்க. நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. புளித்தண்ணியும் கரைச்சி ஒரு கொட்டை ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ சாம்பார் ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் போட்டு சாம்பார், கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இது மாதிரி வச்சு கொடுத்தோம். காரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இது மாதிரி தான் வச்சு கொடுப்பேன். இட்லி தோசைக்கு கூட இதை வச்சுக்கிருவேன் நான். இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். ஓகே பாய். மீண்டும் அடுத்த வீடியோ.